ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஞ்சோஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதலக்காய் பொரியலுங்க. இது பாவக்காய் மாதிரி தான் கசப்பாக இருக்கும், ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சக்காமாலை, அதுக்கப்புறமா புற்றுநோய், அப்புறம் டயபெட்டிஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரை விருதுநகர் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பொரியலாவோ இல்லை புளிக்குழம்பாவோ வச்சு கொடுங்க. சரி, நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த அதலக்காயில் சைடில் காம்பு இருக்கும், அதை நான் கிள்ளி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம தண்ணியில் அலசிடலாம். அலசி வடிகட்டிட்டேன். இப்போ இதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சின்ன சின்னதாக. இப்போ இதுக்கு நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 3. இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் அதலக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ இந்த சேர்த்து நம்ம அதலக்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு இந்த மாதிரி வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இந்த தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதிலே நம்ம ஆயில் நிறைய போட்டிருக்கனால நம்மளுக்கு அதலக்காய் அதிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு பொரியல் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி இதில் சேர்த்திங்கன்னா நம்மளுடைய பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், பட் ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் எ நைஸ் டே.